கேரளாவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தொன்மையான முருகன் கோயிலை புதுப்பிக்கும் முயற்சியில் கிராம மக்கள் ஈடுபட்டுள்ளனர். கண்ணூர் மற்றனூர் என்ற இடத்தில் உள்ள பரிகார சுப்பிரமணியர் கோயிலை தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்து கூறிய பின்னரே அதன் அருமை பெருமை தெரிந்ததாக கிராம மக்கள் கூறியுள்ள நிலையில் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் என் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு முருகன் கோயிலில் தான் நம்ம இங்கே இருக்கிறோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணூரில் இருக்கக்கூடிய மட்டனூர் பரியார சுப்பிரமணியர் கோயில் அப்படின்றது இந்த கோயிலுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. இது வந்து சுமார் ஒரு 2000 ஆண்டுகள் பழமையான கோயில் அப்படிங்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய முருகனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறதை குறித்து இங்கே கோயிலில் இருக்கக்கூடிய மேல் சாந்திகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய முருகனுக்கும் மற்ற அந்த கோயில் முருகருக்கு இதுக்கும் மூலவருக்கும் வந்து என்ன ஒரு சிறப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் கோயில் இருப்பாங்க, தமிழ்நாட்டில் நிறைய கோயில் இருப்பாங்க, கர்நாடகா நிறைய கோயில் இருப்பாங்க. எல்லா க்ஷேத்திரத்திலும் இருந்து இங்கே என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டேன்னா கண்டிப்பாக பகவானோட பாவம். பகவான் நின்றுட்டு தான் இருக்காங்க. அந்த பகவானோட கையில் இருக்கிற ஆயுதம், முகத்தில் பாவம், அதே மாதிரி அந்த ஆபரணம், தலையில் வச்சுருக்கிற கிரீடம், அதே மாதிரி நிற்கிற பீடம் எல்லாமே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. எப்போவுமே அப்படி தான் இருப்பாங்க. இந்த ஆயுதம் நமக்கு சதுர்பாகு இருப்பாங்க, அதே மாதிரி 12 கைகளால் இருப்பாங்க முருகன் வந்து. ஆனால் அந்த முருகனில் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் இப்படி கையில் வச்சுட்டு இருக்குது, வேற எங்கேயும் பார்க்க முடியாது நமக்கு. ஒரு 2000 ஆண்டுகள் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. இதனுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சுற்றுச்சுவர்களில் இருக்கக்கூடிய ஓவியங்கள். இந்த ஓவியங்களை புனரமைக்கிறதுக்கான முயற்சிகள்லையும் வந்து இந்த மக்கள் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக பார்த்தோம்னா இது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு முருகன் கோயில் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது. அதை இந்த பகுதி மக்கள் வந்து செய்துட்ருக்கிறாங்க. இப்போ அந்த நிர்வாக கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்போம். இப்போ வந்துட்டு இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில், அதனால வந்து பல பிரச்சனைகள் இதில் வந்து இருந்திருக்கிறது. இப்போ நீங்கள் ஊர் மக்கள்லாம் சேர்ந்துட்டு அந்த படங்களை பாதுகாக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கிற படங்களை பாதுகாக்கிறதுக்கும் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்கு? എല്ലാവരുടെ ഹെൽപ്പ് നമുക്ക് വേണം. ഊര് മക്കളുടെ മുഴുവൻ ഹെൽപ്പ് നമുക്ക് വേണം. ആവുന്നവർ நம்ம இந்த கோயிலை பார்த்து இதோட சூழ்நிலையை பார்த்து நம்மளை ஹெல்ப் பண்ணணும் தான் இந்த அளவுக்கு இந்த டைமில் நமக்கு சொல்ல வேண்டி இருக்குது. இந்த மாதிரி கோயில் நமக்கு இனி வந்து நம்ம எவ்வளோ ஜென்மம் இருந்தாலும் பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. இந்த டைமில் இந்த மாதிரி கோயிலை வந்து நம்ம உயர்த்து எழுந்துட்டு பழைய ப்ரௌடியிலே கொண்டு வர்றதுக்கு நம்ம இந்தியாவில் உள்ள முழுவன் நல்லவராய தமிழ் மக்களும் எல்லாரும் நம்மளை கனிஞ்சு ஹெல்ப் பண்ணி இது வந்து டெவலப் பண்ணணும்னு தான் ஆகிரகம். நிச்சயமாக ஒரு பழமையான ஒரு முருகனுடைய கோயில் இது. அந்த அளவுக்கு வந்து அதில் பழமை இருக்கிறது. அந்த பழமையான கோவிலை வந்து புனரமைத்து அதை வந்து மீண்டும் ஒரு பழைய நிலைமையில் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து முயற்சி எடுத்து அதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த முருகன் கோயிலை வந்து மீண்டும் அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு இந்த மக்களுடைய முயற்சி வந்து வெற்றி பெறும் அப்படின்னு தான் நம்ம இப்போ அவங்க எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் வந்து நமக்கு தெரிய வந்திருக்கிறது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதினுடன் என் சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.